ஆக்சுவலாக நான் வந்து மொத்தமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நம்மளோட இந்த மெயின் 9 வோல்ட் டிசி சப்ளைலேருந்து நம்மளுக்கு வந்து இவர் தான் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து சூப்பராக 5 வோல்ட்டு கிடைக்குது. இந்த 5 வோல்ட்டை நம்ம வந்து ESP32க்கு கொடுக்குறோம். இந்த ESP32 இது வந்து காமன் கிரவுண்டு. ஸோ காமன் கிரவுண்டில் இருந்தும் வோல்டேஜ் ரெகுலேட்டரில் இருந்தும் ESP32க்கு பவர் சப்ளை வருது. ஸோ பவர் சப்ளை ஸோ ESP32 சூப்பராக ஒர்க் ஆகுறாரு. இப்போ இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லாஜிக் லெவல் ஷிஃப்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாஜிக் லெவல் ஷிஃப்டர் என்ன அப்படின்னா, ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பெரிஃபரல் டிவைஸ்க்கெலாம் இன்புட் வந்து 5 வோல்ட்டு 6 வோல்ட் அந்த மாதிரி தேவைப்படும். இதோட இன்புட்டு 5 வோல்ட் 6 வோல்ட் இருக்கிறதுனால இதோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த அவுட்புட் இதோட அவுட்புட்டை எடுத்து நம்ம டைரெக்டாக ESP32க்கு இன்புட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா ESP32ஓட இன்புட் பின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ், 3.3 வோல்ட் தான் தாங்கும். ஸோ அதனால் இந்த லாஜிக் லெவல் ஷிஃப்டர் பயன்படுத்தி இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரோட அவுட்புட்டை இந்த லாஜிக் லெவல் ஷிஃப்டர் கொடுத்துட்டு இந்த லாஜிக் லெவல் ஷிஃப்டரோட அவுட்புட் எடுத்து இது இந்த ESP32 கொடுப்போம். ஸோ இந்த லாஜிக் லெவல் ஷிஃப்டரோட வேலை என்ன அப்படின்னா, சிக்னலில் இருக்கிற வோல்டேஜை கம்மி பண்ணி லாஜிக்காக நம்மளுக்கு டேட்டாவை மாறாமல் நம்மளுக்கு வந்து ESP32க்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் இங்கே லாஜிக் லெவல் ஷிஃப்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த லாஜிக் லெவல் ஷிஃப்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே SD கார்டு சொன்னேன் இல்லையா, அதுக்காக. ஸோ SD கார்டுக்கும் இன்புட் வந்து 5 வோல்ட் 6 வோல்ட்டு தேவைப்படும். ஸோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேரெக்டாக ESP32 கொடுக்க முடியாது. ஸோ லாஜிக் லெவல் ஷிஃப்டர் மூலியமாக தான் ESP32 கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இங்கே ஒரு லாஜிக் லெவல் ஷிஃப்டர் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டு.